மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப் பெற்று வரலாறு சிறப்புமிக்க பேரவையின் முதல் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கும் என்ற வான்புகழ் வள்ளுவன் வாய்மொழிக்கு ஏற்றபடி துணிவு, கொடைத்தன்மை, அறிவு, முயற்சி இந்த நான்கும் தலைவருக்கே உரிய இயல்பு. இந்த இயல்பினை தனக்குள் கொண்ட தலைவனாய், இளைஞரின் எழுச்சி நாயகனாய், இன்று நாடு முழுவதும் உச்சரிக்கும் மூன்றெழுத்து மந்திரமாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கும் இயந்திரமாய் தன்னை மாற்றிக்கொண்ட தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். பதினேழாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தற்காலிக தலைவராக இந்த எளிய தொண்டனான மூவி கருப்பையா ஆகிய என்னை மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்து பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த பேரவையின் தற்காலிக தலைவராக என்னை பரிந்துரைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நியமித்த மாண்பு ஆளுநர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன்.